ஸோ நேற்று நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பெராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டு இருந்தேன். Act as an SEO expert to rank my keyword digital marketing course in Coimbatore and Google. I want to change the title description as per Google recommended SEO best practice. So kindly give me this too. My existing URL அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் போகிறப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா சிலபஸையும் நான் வந்து ரெஃபரன்ஸ் காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருந்தேன், I want competitor analysis for the best 3 companies for the keyword digital marketing course in Coimbatore and Google. You can give me an SEO angle in tabular format. Ask me any questions ன்னு கேட்டிருந்தேன். So what is the purpose of the analysis ன்னு கேட்டிருந்துச்சு. To improve my own page ranking. Which SEO angles matter most for you? All of above அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணியிருந்து அதுபடி நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு இதாக நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேங்க. டவுன்லோட் ஃபைல். நேற்று ஓப்பன் பண்ணியிருந்தீங்க. இப்போ காம்படிட்டிவ் அனாலிசிஸ்ல இது ஜென்ரலா எடுத்திருக்கு. அதாவது ஆன்லைன்ல இருக்கிற கம்பெனிஸ்ல ஃபர்ஸ்ட் 3 இல்லாம ஜென்ரல் ஒரு 3 கம்பெனிஸ் எடுத்திருக்கு. பட் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 கம்பெனிஸ் நீங்க இந்த கீவேர்டு வந்து நீங்க நெட்ல தேடினீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு தேடினீங்கன்னா இது மை பிசினஸ் இதுல கொண்டு வர்றது தான் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கீழே வர்றது தான் அந்த சர்ச் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த டாப் 10ல நம்மளோட வெப்சைட்டை கொண்டு வரக்காக தான் நம்ம இப்போ அந்த லைவ் ப்ராசஸ் நம்ம பண்ண போறோம். எப்படி கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது நான் சொல்லி தர போறேன். ஸோ இதுல நம்மளோட வெப்சைட் ஆக்சுவலா இப்போ நான் கூகுள்ல தேடுறப்ப எத்தனாவது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19th பொசிஷன் வருது. புரியுதுங்களா? செகண்ட் பேஜ்ல இந்த கடைசியில வருது. இதை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வர்றதுக்காக தான் இந்த SEO எப்படி கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். ஸோ இதுல நம்ம கூகுள் பார்த்தோன்னே என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த URL நம்மளுக்கு தெரியுது, டைட்டில் ஆஃப் த வெப் பேஜ்ங்கிறது தெரியுது, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த வெப் பேஜ் அப்படிங்கிறது தெரியுது. அது போக ஸ்கீமா ரேட்டிங்ல ரிவ்யூஸ் வந்து வருது. ஸோ கூகுளில் நம்ம பார்த்தோன்னே தெரியுது இந்த 4 தான். ஒரு சில இதில் 3 தான் இருக்கும். URL, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இருக்கும். ஒரு சில பேர் தான் இப்போ நம்ம மாதிரி இருக்கவங்க ரிவ்யூஸ் அந்த மாதிரி இது வந்து ஸ்கீமா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 3 இது நம்மளுக்கு தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது அப்படின்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சது. SEO ஆங்கிள் இப்போ காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க. we are going to refer only ஃபிட்டா அண்ட் ஆப்பிள் டெக்னாலஜி. ஸோ பேஜ் டைட்டில் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபிட்டா வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளது வந்து ஹேஷ் பேஜ் டைட்டில் வந்து எக்ஸாக்ட் கீவேர்ட் ஃப்ரண்ட் லோடர் ஹேஷ் 2026 சிக்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஃபிட்டாவில் எப்படி இருக்கு அப்படின்னு வருது. ப்ரெசன்ட் பட் ஜென்ரிக், நோ ஏஐ ஆங்கிள், நோ பிளேஸ்மெண்ட் ஆங்கிள். நான் ஃபைனலாக இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளுக்கு மாற்றி போகிறேன். ஃபைனலாக இந்த பெராமீட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நியூவாக பில்டு பண்ண போகிறேன். அதனால இப்போதைக்கு பெராமீட்டர்ஸ் மட்டும் பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜென்ரிக்னு கொடுத்துருக்கலாம், நம்ம மாற்ற சொல்லுது. அப்போ எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மாற்றிக்கலாம். இப்போதைக்கு பெராமீட்டர்ஸ் மட்டும் பார்க்கலாம். SEO பெராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் SEOன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வெப்சைட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆன் பேஜ் SEO. ஏன்னா நம்ம வெப்சைட்டை நம்ம தான் ஓனர். நான் நினைச்சா கண்டென்ட்டை மாற்ற முடியும், இமேஜ் மாற்ற முடியும், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், URL மாற்ற முடியும். ஸோ தோஸ் ஆர் ஆல் கால்ட் ஆன் பேஜ் SEO அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல ஒன்னாவது பெராமீட்டர் டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், H1 டேக். ஸோ H1 டேக் அப்படிங்கிறது கெஸ்ட் விண்டோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ இதான் ஃபிட்டாவோட லிங்க்கும் நம்மளோட லிங்க்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம். கெஸ்ட் விண்டோவில் பார்க்குறப்போ
17வது பொசிஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட். இது வந்து ஆன்லைன்ல காம்படிட்டரா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கம்பெனியோட வெப்சைட். ஸோ இவங்களோட யூஆர்எல் பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். நம்மளது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். அப்போ இந்த கீவேர்டு தேடுறப்ப இந்த கீவேர்டு வந்து யூஆர்எல்ல இருந்தது அப்படின்னா இட் இஸ் அன் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இந்த காம்படிட்டர் வச்சு நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இது டைட்டில், இது டிஸ்கிரிப்ஷன். அதுதான் வந்து இங்கே சொல்றாங்க. இந்த ஃபைல் எடுத்து இந்த விண்டோல போட்டு ஈஸியா பார்க்கலாம். ஸோ டைட்டில் வந்து ஒரு பேராமீட்டர் சொல்றாங்க. டைட்டில்ங்கிறது எது? இந்த கூகுள் சர்ச்ல நீங்க தெரியும் பாத்தீங்களா, இதுதான் டைட்டில். கீழே தெரியுது டிஸ்கிரிப்ஷன். இதுக்கு கீழே வர்றது ஸ்கீமா மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெஸ்டாரண்ட் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும், ரியல் எஸ்டேட்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், ஸ்கீமா மார்க்அப் வந்து வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்படி அப்ளை பண்றதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த 4 பேராமீட்டர் எஸ்இஓல பாருங்க, யூஆர்எல், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஸ்கீமா. கூகுள் இந்த 4 டிஸ்பிளே பண்ணுதுன்னா 4ல நம்மளோட கம்பெனி பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத எஸ்இஓ பேராமீட்டர். அப்ப யூஆர்எல் வந்து அந்த கீவேர்டு வைக்கணும், டைட்டில் வந்து அந்த கீவேர்டு வரணும், டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கீவேர்டு வரணும். ஏன்னா எது கீவேர்டு, எதை அதிகமா சர்ச் பண்றாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், அந்த கீவேர்டை நம்ம இதுல கொண்டு வர்றதுதான் ஃபர்ஸ்ட் 4 பேராமீட்டர்ஸ். 3 parameters and additionally SEO, sorry, schema parameter. Description பார்த்தோம். H1 tag. H1 tag அப்படின்னா ஒரு வெப்சைட் பேஜ்ல, ஒரு வெப் பேஜ், என்டையர் வெப்சைட்டுக்குள்ள ஒரு வெப் பேஜ், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ங்கிறது ஒரு வெப் பேஜ். அந்த இதுல ஃபர்ஸ்ட் இது வந்து தான் நார்மலா எப்பவுமே H1 டேகா இருக்கும். ஸோ இந்த டெவலப்பர் வந்து இந்த லைன் வந்து H1 அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. அதாவது ஹெட்டிங் 1, H2னா ஹெட்டிங் 2. ஸோ ஹெட்டிங் 1 அப்படின்னா அதுதான் என்டையர் வெப்சைட்டுக்கு ஒரு டைட்டில், நம்ம ஒரு நேம் போர்டு மாதிரி. ஸோ அந்த நேம் போர்டு தான் இட் டெல்ஸ் அபவுட் ஓ திஸ் இஸ் த கம்பெனி, இவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தான் H1. அதுக்குள்ள பைத்தான் கோர்ஸ், ஜாவா கோர்ஸ் இதெல்லாமே H2. நீங்க அந்த பைத்தான் கோர்ஸுக்கு தனி ஒரு ஆஃபீஸ் போட்டீங்கன்னா அந்த பைத்தான் கோர்ஸ் தான் H1. ஸோ அதனால வெளியில இருக்கிற மெயின் போர்டு தான் உங்களுக்கு H1. அந்த போர்டு தான் சொல்லும் என்டையர் ஆஃபீஸ் பிலாங்ஸ் டு தீஸ் கேட்டகரிஸ் அப்படிங்கறத சொல்லும். அதனால இந்த பேஜ் இது ஒரு தனி பேஜா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெப்சைட்டா பண்ணாம. இதுல பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் தான் H1 டேக். இது எப்படி செக் பண்றது அப்படின்னா ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட்னு போடுங்க. அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா H1 அப்படிங்கிறது இங்க வரும். கோடிங்ல போய் காமிக்கும். கிளிக் பண்ணுங்க, பாத்தீங்களா H1ல என்ன இருக்குது, பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் 2026. அப்ப கூகுள் என்ன பண்ணுதுன்னா ஒரு வெப்பேஜுக்கு உள்ள போய் பாக்குறப்ப H1ல எது இருக்குது, என்ன வேர்டு எழுதியிருக்காங்கன்னு பாக்குது. அந்த வேர்டு வந்து கஸ்டமர் தேடுறதுக்கும் நம்மளோட H1ல வெப்சைட்ல இருந்ததுன்னா ஓ இது மேட்ச் ஆகுது, கஸ்டமர் தேடுறது மேபி இந்த பேஜ்ல இருக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு பேஜ் அதை கொண்டு வந்து காமிக்கணும், 1 2 3 ரேங்கிங் காமிக்கணும். எந்த பேஜ் முன்னாடி காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணு. ஓ இவங்களை காமிக்கலாம், யூஆர்எல் இருக்காங்க, டைட்டில்ல வந்து கீவேர்டு இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, H1 டேக்லயும் இந்த கீவேர்டு கொடுத்துருக்காங்க. அப்ப யூசர் தேடுறப்போ இது வந்து க்ளோசஸ்ட் மேட்ச் நிறைய வருது அப்படின்னு. அப்ப இது மாதிரி எத்தனை பேராமீட்டர்ஸ் பார்க்கும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாத அத்தனை பேராமீட்டர்ஸ். ஆனால் கூகுள் சொல்றாங்க 200 பேராமீட்டர்ஸை நாங்கள் இப்படி செக் பண்ணுவோம், அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் எந்த வெப்சைட்டை ரேங்க் பண்றதுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 200ல இப்போ நான் சொன்னதை 4 பேராமீட்டர், யூஆர்எல், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், H1. அதுக்கப்புறம் வந்து அதிக பேராமீட்டர்ஸ் இருக்கு. அது வந்து டெக்னிக்கல் எஸ்இஓலையும் அது வரும், ஆஃப் பேஜ் எஸ்இஓலையும் வரும். எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு 200 பேராமீட்டர்ஸ். அப்ப இப்ப இருக்கிற பேராமீட்டர்ஸ்ல நம்ம 4வது பேராமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா H1 டேக். அதுல அப்ப நீங்க ஒரு வெப்சைட் வெப்பேஜ் பண்றீங்கன்னா H1 டேக்ல பிரைமரி கீவேர்ட் கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் தான் பிரைமரி கீவேர்டா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கீவேர்டை தான் பாப்புலர் பண்றதுக்கு நம்ம பண்றோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிட்டேன், இது ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு, பெர்ஃபெக்ட். கீவேர்ட் இன் கண்டென்ட். ஸோ நம்ம கீவேர்ட் இன் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தடவை இந்த பிரைமரி கீவேர்ட் நம்ம இதுக்குள்ள வருது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறதா நம்மளோட பிரைமரி கீவேர்ட். இந்த கண்ட்ரோல் F போட்டீங்கன்னா இந்த கீவேர்டை கண்ட்ரோல் Fல கொடுத்தீங்க அப்படின்னா 13 டைம்ஸ் நம்மளது அப்பியர் ஆயிருக்குன்னு வருது. ஸோ நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன் எவ்ரி 200 டைம்ஸ்க்கு வந்து இந்த பிரைமரி கீவேர்ட் நம்ம கொண்டு வரலாம். அப்ப இந்த என்டையர் வெப்சைட்டுக்கும் எவ்வளவு வேர்ட் கவுண்ட் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். ஆன்லைன் வேர்ட் கவுண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
ஆன்லைன் வேர்ட் கவுண்ட் யூஆர்எல் பார்க்கலாம். நான் வேர்டை காப்பி பண்ணலாம். எந்த யூஆர்எல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த யூஆர்எல்ல என்டையர் யூஆர்எல் எவ்வளவு வேர்ட் கவுண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8000 வேர்ட் கவுண்ட்ஸ் இருக்குன்னு நேற்று சொல்லிச்சு. ஸோ இந்த 8000 வேர்ட்ஸ்ல எவ்ரி 200 வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸின் கோயம்புத்தூர்ங்கிறது கொண்டு வரலாம். அப்படின்னா கிட்டத்தட்ட 40 டைம்ஸ் வந்து நீங்க கொண்டு வரலாம். 8000 வேர்ட் இருக்குது அப்படின்னா 40 டைம்ஸ் வந்து நீங்க கொண்டு வரலாம். ஆனால் நம்ம இருக்கிறது இப்போ 13 டைம்ஸ். ஸோ எய்தர் 200 வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை கொண்டு வரலாம் அல்லது 300 வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை கொண்டு வரலாம். ஸோ 8,000 இல்லை 6,330 வேர்ட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம எவ்வளோ கொண்டு வரலாம்? 13 டைம்ஸ் இருக்கு. நீங்க 300 வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை வச்சுக்கலாம். இன்னும் 7 டைம்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா 20 into 300 6,000 ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் 21. அப்போ நம்ம நேற்று என்ன பண்ணணும்? இந்த கீவேர்டு வந்து ஹை டென்சிட்டின்னு அங்க சொல்றாங்க. ஏன்னா 30+ டைம் வந்து இதுல அப்பியர் ஆயிருக்கு. ஃபிட்டா இதுல நம்ம இதுல வந்து குட் டென்சிட்டின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளோட கவுண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 13 தடவை தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர்ங்கிறது வந்திருக்கீங்க. இன்னொரு 7 தடவை எழுதணும்னா 20 தடவை வந்துடும். 20 into 300 வேர்டுக்கு ஒரு தடவை அப்படின்னு நீங்க வச்சிட்டீங்கன்னா 6000 பக்கம் வரும். ஸோ இன்னொரு 7 டைம் வந்து எக்ஸிஸ்டிங்கை டெலிட் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. யூ ஆட் அஸ் அ நியூ ஒன். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு செகண்ட் பேஜ்ல ரேங்க் ஆயிட்டு இருக்கு. நீங்க எக்ஸிஸ்டிங் மாத்தினீங்க அப்படின்னா கண்டென்ட் மாத்தினீங்கன்னா ஏதாவது அஃபெக்ட் ஆகலாம். அதனால நியூ கண்டென்ட்டா நீங்க எழுதணும். ஸோ நியூ கண்டென்ட்டா 7 டைம் இந்த கீவேர்டு வர்ற மாதிரி ஒரு 7 பேராகிராஃப் எழுதணும். அது நான் கண்டென்ட் ரைட்டிங்ல நேற்று அந்த சாட் ஜிபிடிலேயே நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இதெல்லாமே எழுதிட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் டெவலப்பர் நான் கொடுக்கல, எல்லாமே ஒன்றா கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறக்காக இருக்கு. ஸோ 7 டைம் 7 பேராகிராஃப் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதையே வெப்சைட்டில் கொண்டே ஆட் பண்ண போகிறோம். அதனால ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் நேற்று நம்ம எழுதின அந்த கண்டென்ட். பாருங்களா, 7 டைம் வந்து இந்த கீவேர்டு வர மாதிரி எந்தெந்த இடத்துல வருது 7 டைம் அப்படிங்கிறத இங்கே முடிவு பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கீழே கொண்டு வர்றாங்க. கோர்ஸ் ஹைலைட் செக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்தீங்கன்னா கோர்ஸ் ஹைலைட்ஸ். இதுக்கு கீழே இது கோர்ஸ் ஹைலைட்ஸ். இது எல்லாமே கோர்ஸ் ஹைலைட்ஸ். இந்த இடத்துல அதை கொண்டு வர சொல்றாங்க. கோர்ஸ் ஹைலைட்ஸுக்கு கீழே add as a last paragraph under the digital marketing course highlight section after the existing bullet points. இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று கண்டென்ட். இந்த மாதிரி வந்து 7 டைம் நீங்க எழுதுறப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ்னு வந்துடும். அப்ப கூகுள் நினைக்கிறது ஓகே இது கிட்டத்தட்ட 20 தடவை இருக்கு, அப்ப கிட்டத்தட்ட என்டையர் பேஜ் இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கூகுள் புரிஞ்சுக்கும். சரி, நீங்க நிறைய இடத்துல ஒரு வேர்டை எழுதிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஓ இதுதான் அப்படிங்கிறது கூகுள் புரிஞ்சுக்கும், இதுதான் இந்த இதுல சொல்ல வர்றாங்க அப்படின்னு. நீங்க ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு 4-5 இடத்துல ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க. ஒவ்வொரு ட்ரெய்லர்லயும் ஒரு சென்டிமெண்ட் சம்பந்தமாவே ரிலீஸ் பண்றதுனால இது ஒரு சென்டிமெண்ட் படம் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் மீனிங். ஸோ ஒரு படத்தோட ட்ரெய்லர் எத்தனை தடவை அதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறத புரியுது. நீங்க பார்த்துருப்பீங்க, பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து அங்க இது பேசுவாங்க. ரெட் ஃபோர்ட்ல வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச் அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ வந்து நியூஸ் அனாலிசிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் பேசுனது 45 மினிட்ஸ் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. 45 மினிட்ஸ்ல டெவலப்மெண்ட்ங்கிற வேர்டு எத்தனை தடவை சொல்றாரு, இந்தியாங்கிற வேர்டு எத்தனை தடவை சொல்றாரு இப்படின்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவரோட என்டையர் ஸ்பீச் எதை ஃபோக்கஸ் ஆகிருக்கு, டெவலப்மெண்ட்டுங்கிற வேர்டு 20 தடவை ஃபோக்கஸ் ஆயிருந்ததுன்னா கிட்டத்தட்ட அதுக்கு தான் இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பேஜில் எந்த வேர்டு வந்து அதிக டைம் வருதோ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறது அர்த்தம். அதை கூகுள் புரிஞ்சுக்குது, ஓகே இந்த வேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அதனால யூசர் சர்ச் பண்றது இதுவும் மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு கொண்டு வந்து காமிக்கிறதுக்கு இருக்கு. அதே சமயத்துல நீங்க ரொம்ப அதிகமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸிங் கோயம்புத்தூர் 50 தடவை 60 தடவை இந்த 6000 வேர்டுக்குள்ள கொடுத்தீங்கன்னா அது நெகட்டிவா போயிடும். ஏன்னா யூசர் கூகுள் வந்து என்னன்னா யூசர் எப்படி படிப்பான்னு சொல்லி இங்க வந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்துட்டே இருந்ததுன்னா they will not like it அப்படிங்கிறதுனால அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால கரெக்டான இதுல வரணும். எவ்ரி 300 வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்க அந்த இதை கொண்டு வந்தீங்கன்னா போதும். ஸோ அதுதான் டென்சிட்டி மார்க், கீவேர்ட் டென்சிட்டி. எத்தனை டைம்ஸ் அப்பியர் ஆகிற பேர் தான் கீவேர்ட் டென்சிட்டி. இப்போ கண்டென்ட் லென்த் வெரி லாங் 3000 to 4000, இது வந்து 2000 வேர்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது நம்மளது ஆக்சுவலா 6000 பக்கம் வருது. ஓகேங்களா? ஸோ உள்ள இருக்கிற வேர்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6000 பக்கம் வருது.
இந்த இது அனலைஸ் பண்ணது, அதாவது ஏஐ அனலைஸ் பண்ணது தப்பா அனலைஸ் பண்ணிருக்கு, இவ்வளவுதான் வேர்டு அப்படின்னு சொல்லுது. அதனால இந்த இதை வந்து பொதுவா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா தேர் இஸ் ஒரு எக்ஸ்டென்ஷன், குரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இது வந்து கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு. ஓகே, குரோம் எக்ஸ்டென்ஷன், இதுல போயிட்டு கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் இந்த எக்ஸ்டென்ஷன் கேன்னு வரும். இதை டைப் பண்ணீங்கன்னா வந்துடும். ஆட் டு குரோம் அப்படிங்கறத கொடுத்துருங்க. நீங்க எந்த குரோம் விண்டோல இதை ஆட் பண்றீங்களோ நாளைக்கு அது சில வேலைகளை பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வரல அப்படின்னா இது பின் பண்ற மாதிரி ஆப்ஷன் தான் இருந்தது. இப்போ கேங்கிறது இங்க வந்துருச்சு. இப்போ நான் பாருங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் தேவை இந்த ப்ரௌசர்ல. இப்போ பாத்தீங்களா இந்த சர்ச் விண்டோவுக்கும் என்னென்னமோ டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கு பாத்தீங்களா இது. ஆனா நான் கெஸ்ட் விண்டோல ஓபன் பண்ற பாத்தீங்கன்னா எந்த இதுவும் கொடுக்கல, டைரக்டா அந்த இது மட்டும் கொடுத்துருச்சு. ஆனா ஏன்னா இங்க கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர்ங்கிற டூல் இல்ல. இந்த டூல் நான் போட்டங்காட்டி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. மாஸ் டிஏ 42 அவுட் ஆஃப் இது, ரெஃபரன்ஸ் டொமைன், ரெஃபரன்ஸ் லிங்க், இதெல்லாமே நம்ம ஆஃப் பேஜ் படிக்கிறப்ப நான் சொல்லி தரேன். இந்த இடத்துல என்ன சொல்ல வருது அப்படின்னா 3544 அப்படின்னா என்ன, இந்த இடத்துல மவுஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3540 நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். ஃபிட்டாக் என்ன சொல்லுது 7561 தான் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த பேஜ் யூஆர்எல்குள்ள 7591 வேர்டு வந்து இருக்கு, டோட்டல் வேர்டு அப்படின்னு சொல்லுது. இது வந்து என்னன்னா மந்த்லி டிராபிக், அந்த வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் மாசம் வர்றாங்க அப்படிங்கிறத மந்த்லி டிராபிக். ஸோ ஃபிட்டாக் வந்து எத்தனை பேர் வர்றாங்க, சரி டேட்டா கரெக்டான ஃபிட்டாக் மட்டும் தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்மளோட செக் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு கரெக்டா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம், இல்லை எவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆப் அண்ட் டெக்னாலஜி நீங்க பாத்தீங்க அப்படின்னா 418 பேர் தான் வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட் இல்லை, நம்மளுக்கு வந்து 2000 பேர் வர்றாங்க. 5 டைம்ஸ் வந்து குறைச்சி கொடுக்குது. 5587 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம 6000 இன்னொரு தடவை செக் பண்ணோம், ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ அதனால எல்லாமே நீங்க நம்ப வேண்டியதில்லை. நீங்க வந்து ஏதாவது பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் எடுத்து பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு வேர்ட்ஸ், எவ்வளவு மந்த்லி டிராபிக் அக்கார்டிங் டு கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர். அது ரைட்டா தப்பான்னு நீங்க பார்க்காதீங்க. நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட இவ்வளவு வேர்டு இருக்கு, அப்ப நம்மளும் எழுதலாம். அத்தனை வேர்டை வந்து அந்த கம்பெனி ரேங்க் ஆகிறப்ப நம்மளும் அந்த அளவுக்கு எழுதலாம். அதனால 2500 வேர்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். இந்த இதை நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம். 6000 வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கலாம். ஹையர் ரேங்கிங்ல ஆல்ரெடி வந்துட்டாங்க. அடுத்தது FAQ செக்ஷன். 10 FAQs with schema markups earns rich snippets. FAQs present but schema markup status unclear. ஸோ இப்போ ஸ்கீமா வந்தங்காட்டி நான் உங்களுக்கு அந்த இதை எடுத்துட்டு போயிடுறேன். ஸ்ட்ரக்சர் டேட்டா டெஸ்டிங் டூல் அப்படின்னு நீங்க அடிச்சீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் டேட்டா டெஸ்டிங் டூல் அடிச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, இதை நான் எடுத்து போடுறேன். ஸ்ட்ரக்சர் டேட்டா டெஸ்டிங் டூல். கூகுள் இந்த லிங்கை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க் என்ன பண்ணுது பாருங்க, ரிச் ரிசல்ட்ஸ் டெஸ்ட் ஸ்கீமா மார்க்அப் வேலிடேட்டர் அப்படிங்க. அதாவது சர்ச் ரிசல்ட்ஸை என்ஹான்ஸ் பண்றது. நார்மலா யூஆர்எல் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இருந்த ஒரு சர்ச் ரிசல்ட்ஸ்ல இந்த மாதிரி ரெவ்யூஸ், ரேட்டிங்ஸ் வேற ஏதாவது ஆட் பண்ணா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக கூகுள் கொடுக்குற ஒரு இது. இதை வந்து ஒரு கோடா வந்து நம்மளோட வெப்சைட்ல போட்டோம் அப்படின்னா அந்த ரெவ்யூஸ் எல்லாமே வரும். இப்ப நிறைய பேர் நீங்க ஜென்ரலா பாருங்க, இந்த மாதிரி ஒரு சர்ச் வர்றப்ப இப்ப இடத்துல என்ன நினைப்பீங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எடுப்போம், ஃபர்ஸ்ட் சைட் எடுக்கலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் ஃபார் ஃபிட்டா 78,329. உங்களோட மைண்டுக்குள்ள என்ன வரும் நீங்க சொல்லுங்க. இந்த ரேட்டிங் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப நல்லா இருக்கு. யார் கொடுத்துருக்கா?
ஸ்டூடெண்ட்ஸ். இது யார் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றா? கூகுள். அப்ப கூகுள்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த மாதிரி நினைக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ கூகுளோட ரேட்டிங் மாதிரி. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தான் 78,000 பேர் கொடுத்துருப்பாங்க. ஆனா கூகுள் ரிவ்யூஸ் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இது ஆக்சுவலா கூகுள் ரிவ்யூஸ் கிடையாது. நம்ம எதை கொடுத்தாலும் கூகுள் எடுத்துட்டு வந்து காமிக்கிறதா இந்த ஸ்கீம். அப்ப பாக்குறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, 78,000 பேர் வந்து 5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தப்பான இது வருது. அதை ஏன் கூகுள் அலோவ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஆக்சுவலா இந்த இந்த ரிவ்யூ வந்து நம்மளும் போட்டோம் அப்படின்னா எவ்வளவு நம்பர்ஸ் போட்டாலும் நம்மளது டிஸ்பிளே ஆகும். ஆனா இது வந்து யார் வேணாலும் போட்டாலும் இந்த நம்பர் வரும். ஆனா நீங்க ஜென்ரலா போய் கூகுள்ல போய் தேடுறப்ப உங்களுக்கு அது தெரியாது. இந்த கம்பெனி இப்படி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து வருது அப்படின்ட்டு. எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கூகுளே வந்து இந்த ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா இது தப்பானது. ஏன்னா இந்த ரேட்டிங் நீங்க கிளிக்கும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளோட வெப்சைட்ல வரணும்னா எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இது பெருசா கோடிங் எல்லாம் நம்ம போய் எழுத வேண்டியது இல்ல. இன்னொருத்தர் எழுதின கோடிங் அப்படியே காப்பி பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டோம்னா போதும். ஸ்மார்ட் ஒர்க் அதான். இப்ப நம்மளோட வெப்சைட் போய் பார்க்கலாம். என்ன எழுதியிருக்கிறோம்? 4.7 அவுட் ஆஃப் 3,830. இப்ப நீங்க ஃபிட்டா அப்படின்னு வந்தங்காட்டி நான் சொல்றேன், எந்த கம்பெனியா வேணாலும் இருக்கட்டும். நீங்க கேட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கம்பெனில போனப்ப, எதை வச்சு இந்த நம்பர் 78,000 பேர் உங்களுக்கு ரேங்கிங் கொடுத்துருக்காங்களா? இல்ல எங்கள்கிட்ட 3,800 பேர் எப்படி ரேங்கிங் கொடுத்துருக்காங்களா? யாராச்சும் யோசிச்சீங்களா நீங்க? ஏன் யோசிக்கல? யோசிக்கணும் சார். உண்மையாவே அத்தனை பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்களா? நீங்க எங்களை கேட்கணும்ல. ஓகே. நம்ம ஒன்னும் அந்த அளவுக்கு திங்க் பண்ணல. ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய பொருள் இன்டர்ன்ஷிப் அப்படின்னா ரூ. 1000 ரூ. 2000 நம்ம வாங்குறப்ப, சரி ஒண்ணு ஓகே நம்ம வாங்கிட்டு போறோம் அப்படின்னு இருக்கோம். ஆனா நீங்களும் யோசிச்சீங்களா அது? நீங்களும் யோசிங்க. ரிவ்யூ பார்த்தீங்க, பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு கணக்கு வந்தது. அது வந்து கம்பெனியோட கூகுள் ரிவ்யூ. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ப்ளே பண்றதா இருக்கு. ஆனா நான் இந்த கொஸ்டின் கேட்கறப்பே புரிஞ்சுக்கணும். நம்ம ஓரளவுக்கு நான் கரெக்டா இருக்கிறங்காட்டி தான் இந்த கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னு. இப்ப என்கிட்ட கேட்கிற மேகா கேட்கறாங்க, சார் நீங்க 4.7 எங்க வாங்குனீங்க? 3,890 பேர் வந்து உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்களா? அப்படின்னு மேகா கேட்கறாங்கன்னா, நான் என்ன பதில் சொல்றேன்னு மட்டும் பாருங்க. இதுல இருந்து ஒரு கம்பெனியோட நீங்க இது தெரிஞ்சுக்கலாம். ஆப்பிள் டெக்னாலஜி நான் போடுறப்ப நான் என்ன சொல்லுவேன் பாருங்க மேகா, நாங்க இது வந்து கூகுள் ரிவ்யூஸ் நம்ம எதுவும் பண்றது இல்ல. இது வந்து கூகுள் கொடுக்குற ரிவ்யூஸ். அதை தான் கிளிக் பண்ண முடியும். இதை நீங்க கிளிக் பண்ணலாம். 4.8 வாங்கியிருக்கிறோம். 2,297 கூகுள் ரிவ்யூஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அங்கே காமிச்சது 3,800 ரிவ்யூஸ் காமிச்சேன். இங்கே 2,200. கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஜஸ்டே இல்லை. இதுவும் நம்மளோட வெப்சைட் கிடையாது. நம்மளாம் எதுவும் போய் நம்பர் மாற்றவே முடியாது. 2,321. அப்போ மெகா ஆக்சுவலாக நம்ம 4,000 சம்திங் வந்திருக்கணும். நான் 3,800 கம்மியாக காமிச்சிருக்கேன். புரியுதுங்களா? இங்கேயே பாருங்க ரிவ்யூஸ் 4.8. அப்போ நம்மளோட ரிவ்யூஸ் எப்படி வரணும்? 4.8 அவுட் ஆஃப் 4,200 அப்படி வரும். 4,400 வரும். அப்ப இதை நான் காமிச்சேன்னா நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுங்க எப்படி இந்த இடத்துல ரிவ்யூ வருதுன்னா பாருங்க கூகுள் ரிவ்யூஸ்ல 2,200 ஜஸ்டேல் ரிவ்யூஸ்ல வாங்கிருக்கோம். அதைத்தான் நாங்க அங்க போட்டிருக்கோம். இதுவே மற்ற கம்பெனிஸ் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்க, உண்மையாவே ஜஸ்டேலியோ இல்ல இதுல இருந்ததுன்னா ஓகே அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும். இல்லாட்டி நம்மளை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு அப்படி பண்றாங்கிறத உண்மை. சும்மா அட்ராக்ட் பண்ணிட்டு அப்ப அந்த இடத்துலயே ஒரு பொய் சொல்றத ஆரம்பிக்கிறது. ஒரு கம்பெனியா வந்து நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரிச் ரிசல்ட்ஸ் டெஸ்ட் அப்படின்னா இது மாதிரி இது ஒரு ஸ்கீமான்னு நம்ம சொல்றோம். அந்த ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்கீமான்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி என்னென்ன ஸ்கீமாஸ் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதா ரிச் ரிசல்ட்ஸ் டெஸ்ட். வேலிடேட்டர் அப்படின்னா அந்த ஸ்கீமாவை நீங்க காப்பி பண்றதுக்கு உண்டான கோட் எல்லாமே இதுல இருக்கும். நான் ரெண்டையும் காமிக்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபிட்டா வந்துச்சு அதையே நம்ம பார்த்துக்கலாம். அதோட யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா போதும், வேற ஒன்றும் வேண்டியது. இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த யூஆர்எல். இந்த யூஆர்எல் எடுத்துட்டு
அதுக்குள்ள அந்த ஸ்கீமா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுது. நீங்க ஸ்ட்ரக்சர் டேட்டா டெஸ்டிங் டூல் போட்டீங்கன்னா ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கீமா ரிச் ரிசல்ட்ஸ் டெஸ்ட் ஒன்று, மார்க்அப் வேலிடேட்டர்னு இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிறது ரிச் ரிசல்ட் டெஸ்ட். இதுல வந்து என்னென்ன இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றான்னு பாருங்க. 38 ஐட்டம்ஸ் டிடெக்டட். 38 டைப் ஆஃப் ரிச் ரிசல்ட்ஸ் என்ஹான்ஸ் பண்ற ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்க ஃபிட்டா அப்படிங்கிறது வருது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்னிப்பட்ஸ், மெர்ச்சன்ட் லிஸ்டிங், பிரெட் க்ரம், எஃப்ஏக்யூ, லோக்கல் பிசினஸ், ஆர்கனைசேஷன், ரெவ்யூ ஸ்னிப்பட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் வரும் 16, 16, 32, 34, 35, 36, 37, 38 38 ஸ்கீமா வச்சிருக்காங்க. இதே லிங்க் எடுத்து நம்ம போட்டுட்டு இன்னொரு லிங்க் போட்டு ஆப்பினோட பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஆப்பினோட லிங்க் ஓபன் பண்ணிட்டு கோர்ஸ் வேணா அது இல்லாம இந்த ரிச் ரிசல்ட்ஸ் நம்மளோட வெப்சைட்டுக்கு எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு வெப்சைட் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க ஸ்கீமா மார்க்அப் வேலிடேட்டர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் சர்ச் ரிசல்ட்ஸ்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கும், அதனால கிளிக் பண்ணுவாங்க. நீங்க ரிவ்யூஸே இல்லாம அந்த சர்ச் ரிசல்ட்ஸ் இருந்தா கிளிக் பண்றது கம்மியாகும். என்னதான் எஸ்இஓ பண்ணி முன்னாடி வந்தீங்கன்னாலும் அது இருந்ததுன்னா அதிக பேர் கிளிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வெரிஃபை பண்றது இல்லை யாருமே. நீங்களே சொன்னீங்க வெரிஃபை பண்ணல, ஆனா கிளிக் பண்றதுக்கு ஒரு இதா இருக்கு. அப்போ கண்டிப்பா வந்து நீங்க இந்த ரிவ்யூஸ் இதை நீங்க போடணும். ரிவ்யூஸ் அதிகமா வாங்கணும்னா மை பிசினஸ்லயே நான் சொல்லியிருந்தேன், நீங்க தான் கேட்டு கேட்டு வாங்கணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். இல்லாட்டி நீங்க ஏதோ ஒரு நம்பர் போட்டு விடுங்க, அப்புறம் அங்க வந்தா நீங்க சமாளிக்கிறதுனா நீங்க சமாளிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 80,000 நான் போட்டிருந்தாலும் அங்கே வந்திருக்கும். கூகுள் சர்ச்ல 80,000 போட்டு வந்திருக்கும். பட் 80,000 உண்மையா அப்படின்ட்டு யாரும் கேட்கறது இல்லை, அதனால போட்டுக்கிறாங்க. சில பேர் 1 lakh போடுறாங்க, 99,000 போடுறாங்க. நீங்க அப்படியே ஒவ்வொன்றா போய் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலயே ஒரு பெரிய போட்டி நடக்கும், யார் அதிகமா போடுறாங்க அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் 523 ரூபாய் நியாயமா இருக்காங்க. இவங்க அதே ஃபிட்டர் தான். இவங்க 1,03,000. அது 9.9 அவுட் ஆஃப். அப்படின்னா என்ன, கூகுள் ரிவ்யூஸ் இல்லை, கூகுள் 5 அவுட் ஆஃப் தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நான் ஆப்பிள் டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு எவ்வளோ 9 ஐட்டம்ஸ் தான் டிடெக்டட். இப்போ ஃபிட்டா முன்னாடி வர்றதுக்கு இது ஒரு காரணம். அதான் அந்த 200ல இது ஒரு ப்ராபபிலிட்டியா இருக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம ஏன் 9 போட்டிருக்கோம்? நம்ம என்ன பண்ணணும், உடனே இவங்க பார்க்கணும். 38 போட்டிருக்காங்க, நம்ம எது இதில் இல்லை. இப்போ பாருங்க, ப்ராடக்ட் ஸ்னிப்பட்ஸ் ஒன்று இருக்கு. என்ன அதான் அந்த ரிவ்யூங்கிறது. இந்த 4.7 மேலே போற முடியும். இந்த ப்ராடக்ட் ஸ்னிப்பட்டுங்கிறது தான் ரிவ்யூஸ் தான் அங்கே ரிவ்யூவாக வருது. அடுத்து நம்மகிட்ட என்ன இருக்கு, மெர்ச்சன்ட் லிஸ்டிங்ல ஒன்று இருக்கு, அவங்ககிட்டயும் மெர்ச்சன்ட் லிஸ்டிங்ல ஒன்று, பிரெட் கிரம்ல ஒன்று இருக்கு, பிரெட் கிரம்ஸ்ல நம்மளுக்கு இருக்கு, எஃப்ஏக்யூல ஒன்று இருக்கு, நம்மளுக்கு எஃப்ஏக்யூல ஒன்று இருக்கு, லோக்கல் பிசினஸ்ல 16 இருக்கு, லோக்கல் பிசினஸ்ல ஒன்று இருக்கு. இது நம்ம ஒன்னே விட்டுறலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபிட்டாவோட நம்ம அந்த லோக்கல் பிசினஸ்ல நம்ம ரேங்க் ஆகிட்டு தான் இருக்கும். லோக்கல் பிசினஸ் மை பிசினஸ் அப்படிங்கிறது. அதனால நம்ம ஒர்க் ஆகிட்டு இருக்கிறப்ப எப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் இதில் நம்மளுக்கு செகண்ட்லயோ தேர்ட்லயோ வந்துட்டு இருக்கோம். இப்போ ஃபிட்டா இன்ஃபேக்ட் வர்றதில்லை பெருசா. அதனால அவங்க 16 ஏன்னா 16 இடத்துல அவங்க பிசினஸ் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பெங்களூர், சென்னை ஒவ்வொன்றுக்கும் ஒரு லோக்கல் பிசினஸ்க்கு ஒரு ஸ்கீமா போட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஒரே ஒரு இடம் காட்டி ஒன்று தான் போட்டிருக்கோம். அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம். ஆர்கனைசேஷன்ங்கிறது ஆப்பிளுக்கு 2 இருக்கு, ஃபிட்டாவுக்கு வந்து 16 இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பிரான்ச்சை வந்து ஒரு ஆர்கனைசேஷன். ரிவ்யூ ஸ்னிப்பட்ஸ் 2 டிடெக்ட் ஆயிருக்கு, ரிவ்யூ ஸ்னிப்பட்ஸ் நம்மளுக்கு 2 டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவங்க என்ன கேட்டகரி வச்சிருக்காங்களோ அந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம். அதுல நம்பர் ஆஃப் இது மட்டும் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ரீசன் வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ்க்காக வச்சிருக்காங்க. ஸோ இப்படிதான் காம்படிட்டர் எடுத்து நீங்க செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அனாலிசிஸ்ல என்ன சொல்றாங்க, +10 FAQs with schema markup. அப்ப என்னன்னா ஸ்கீமா மார்க்அப் நம்மளதுல இருக்கு FAQsல, ஆனா 10+ FAQ நீங்க சொல்றாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பாருங்க. நம்மளதுல வந்து ஜெனரலா சொல்றாங்க. இதுதான் ஃபிட்டாவோடது FAQ. நான் கிளிக் பண்ணேன்னா
தெரியுங்களா, இது ஒரு ஸ்கீமா மார்க்அப் மாதிரிங்க. எஃப்ஏக்யூ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், கேன் ஐ லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 3 months, இது மாதிரி வந்து எஃப்ஏக்யூ வந்து 10க்கு மேல வச்சிருக்காங்க. நம்மளோட போய் பார்க்கலாம். எஃப்ஏக்யூ வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அட் ஆப்பிள் டெக்னாலஜி, ஹூ கேன் என்ரோல், வாட் ஆர் இது. என்னை பொறுத்தவரை நம்மளிலே இருக்கு, 10க்கு மேல தான் இருக்கு. அந்த ஏஐ தான் வந்து ஏதோ கொடுத்துருக்கு, பட் நம்மளதுலேயே ஒரு 10க்கு மேல கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. எஃப்ஏக்யூங்கிற, அதாவது எஃப்ஏக்யூங்கிற ஸ்கீமா மார்க்கப் நம்மளோட வெப்சைட்ல போனாங்க. இந்த வெப்சைட்ல போனீங்கனாலும் எஃப்ஏக்யூ நம்ம கொடுத்துருக்கோம். வாட் இஸ் த டியூரேஷன், ஹூ கேன் என்ரோல் இன் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், கடைசி கொஸ்டின் என்னது, ஹவு கேன் ஐ ஜாயின் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இங்க நம்ம கடைசி கொஸ்டின் என்ன போட்டிருக்கோம், இங்க வேற இருக்கு, வாட் கைண்ட் ஆஃப் கிளாஸ் ஃபார்மேட்ஸ் யூ ஆஃப். அப்ப இங்க இருக்கிற எஃப்ஏக்யூவும் இல்ல, இங்க இருக்கும் வாட் கைண்ட் ஆஃப் கிளாஸ் ஃபார்மேட் நம்ம டிஸ்பிளே பண்ற பாத்தீங்களா, இங்க வந்து ஒரு எஃப்ஏக்யூவா தெரிஞ்சுக்கிறத இதை வந்து அங்க எஃப்ஏக்யூ ஸ்கீமாவா நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாமே எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். அப்போ காம்படிட்டர் வச்சு நம்ம ஸ்கீமா கம்பேர் பண்றப்ப ஆப்பிள் டெக்னாலஜிக்கும் நம்பர் 1 ரேங்க் ஆகிற கம்பெனிக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ரெண்டும் ஒரே இதுதான் இருக்கு. 9 தான் நம்மளுக்கு இருக்கு, அவங்களுக்கு 9 கேட்டகரிஸ் தான் இருக்கு. வேற சில கம்பெனி எடுத்து பாருங்க 2, 3 இப்படி எல்லாம் இருக்கும். இப்ப நம்ம எதுவும் இல்லாத கம்பெனி எடுப்போம். எது இல்லாத கம்பெனி, எது ரெவியூ ரேட்டிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி எடுப்போம். அதாவது ரேட்டிங்ஸ் இல்லைங்களா இந்த இடத்துல, இதை போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. நோ ஐட்டம்ஸ் டிடக்டட். அப்ப இந்த கம்பெனிக்கு வந்து எந்த இதுவும் போடாம இருக்காங்க. அப்ப என்ன நினைக்கிறோம், எஸ்சிஓ பர்சனா இருந்தா மேபி எஸ்சிஓல அஃபெக்ட் ஆகலாம், இதனால கூட நினைக்கலாம். இன்னொரு ஆங்கிள் திங்க் பண்ண பாருங்க, ரெவ்யூஸ்ல இருந்தாதான் கிளிக்கே அதிகமாகும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா வந்து இது போட்டுக்கணும். இப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இடத்துல இந்த கம்பெனியில் இல்லைங்கிறது தெரிஞ்சது, நீங்க என்ன பண்ணணும், இருக்கிற கம்பெனி யாரு, பிட்டாவோ ஆப்பிள் டெக்னாலஜியோ ஸ்கீமா, அதை அப்படியே காப்பி பண்றது அவங்க வேலை. நீங்க எதுவும் கோடிங்கோ எதுவும் யோசிக்க, இதெல்லாமே கோடிங் பேஸ்ட்ல வர்றதுங்க. நம்ம எது அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ நம்மள எடுத்து அப்படியே காப்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வர்றதுக்கு ரேட்டிங்ஸ் வர்றதுக்கு இது கரெக்டா இருக்கு. இப்ப நம்மளோட இதுல பார்ப்போம். ஆன்லைன்ல அட்டன் பண்றவங்க புரிஞ்சுதுங்களா, கொஞ்சம் இதா இருக்கும், பட் இதை ரொம்ப நீங்க யோசிக்க வேண்டாம். காப்பி பேஸ்ட் பண்ற மெத்தட் தான். பட் ஆனால் என்ன அப்படின்னா, கூகுள் வந்து எஸ்சிஓல ஸ்கீமா இருக்கான்ட்டு பார்க்குது. ஒவ்வொரு வெப்சைட்டை ரேங்க் பண்றதுக்கு முன்னாடி 200 பேராமீட்டர் செக் பண்றதுல இந்த வெப்சைட்ல இந்த வெப் பேஜ்ல ஸ்கீமா மார்க்கப் ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ அதனாலதான் நம்ம போடணும் அப்படின்னு நான் சொல்றேன். சரி, போடலைன்னா உங்களுக்கு வந்து சர்ச் ரிசல்ட்ஸ்லேயே வராதுன்னு கிடையாது, வருவீங்க 3வது 4வது 5வது பேஜ் ஃபர்ஸ்ட்ல கூட வரலாம். ஏன்னா 200 பேராமீட்டர்ஸ்ல எந்த பேராமீட்டர்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. மேபி ஸ்கீமா கம்மியா இருக்கலாம், இன்னொன்னுக்கு அதிகமா இருக்கிறதுனால நீங்க முன்னாடி வருவீங்க. பட் நம்மளோட வேலை என்ன, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணோம்னா என்னென்னலாம் கூகுள் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ எல்லாமே பண்ணிடும். அப்படி பாக்குறப்ப இப்ப வந்து என்ன பண்ணா, ஆப்பிள் டெக்னாலஜில இருந்து எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறது காமிக்கிறோம். ரிச் ரிசல்ட்ஸ் டெஸ்ட்டுக்கு பதில் அந்த ரிவ்யூ ஸ்னிப்பெட்ஸ் பாத்தீங்கன்னா அங்க போறோம், ஸ்கீமா மார்க்அப் வேலிடேட், இந்த 2வது லிங்க் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட வெப்சைட்ல நான் போட போறேன். அப்ளை என்னென்ன இருக்குன்னு காமிச்சிடும், இங்க கோடிங்ல உங்களுக்கு காமிக்கும். நம்ம மெயினா வந்து நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா, வந்து என்ன பண்ணணும்னா
ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற இந்த ரிவ்யூஸ் வருது பார்த்தீங்களா, எனக்கு ஒன்று அதை எழுதி அனுப்பிச்சுடுறோம். இப்போ என்னன்னா 4.8 அவுட் ஆஃப் இந்த ஜஸ்டில் அதை ஆட் பண்ணிக்குவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் எனக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்புங்க. இப்போ எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ எல்லாருமே தான், நாட் ஒன்லி மேகா, அந்த கோர்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே. ஸோ இங்கே இருக்கிற டிடெக்டட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன், வெப்பேஜ், லோக்கல் பிஸ்னஸ், எஜுகேஷன் ஈவெண்ட் இப்படியெல்லாம் டிடெக்ட் ஆயிருக்கு. ஆனால் நம்ம சொல்றது அந்த ரிவ்யூஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட் கீழே வரும். ஸோ ப்ராடக்டை கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் அப்படியே இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அந்த மவுஸை மூவ் பண்ணீங்கன்னாவே அங்கே மேலே தெரிஞ்சிடும். போலிங் லெஃப்ட் சைடில் பாருங்க, நான் ப்ராடக்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ எப்பவுமே இந்த ஸ்கீமான்னு ஒன்று எழுதுறாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு தெரியாது. அதாவது விசிபிலிட்டியில் ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியாது, பேக் எண்டில் கோடிங்கில் இருக்கும். எங்கே அது ஆரம்பிக்குது அப்படின்னா எப்பவுமே இந்த ஸ்கிரிப்டாக ஆரம்பிக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்ட்னு கிளிக் பண்ணாவே இந்த ஸ்கிரிப்ட் டைப்னு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இந்த லைன்ல இருந்து, அதாவது 1909 ஸ்கிரிப்ட் டைப் அப்ளிகேஷன் ஐடி ஜேசன், இதெல்லாம் கோடிங்ல இருக்கு. நம்ம அதனால நீங்க அதெல்லாம் நான் ஒரி பண்ண வேண்டாம். நம்ம என்னன்னா இந்த ஸ்கீமானாவே ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கும்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. இங்க இருந்து இந்த இடத்துல ப்ராடக்ட் நீங்க கிளிக் பண்ணாலும் ஐடென்டிஃபை பண்ணி காமிக்குது. ஆனா இங்க இருந்து கணக்கு வச்சுக்கோங்க 1909. இப்ப நீங்க ஆப்பிள் டெக்னாலஜிக்கு பதிலாக இன்னொரு கம்பெனி நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட நேம் இங்க போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேகா அப்படின்னு நான் போடுறோம். இமேஜ் இது வந்து நார்மலா அந்த லோகோவை எடுத்திருப்பாங்க. நீங்க உங்களோட கம்பெனிக்கு எடுக்கணும்னா எந்த கம்பெனி போனீங்கன்னாலும் பொதுவாக வந்து அவங்க வெப்சைட் டெவலப்பர்ஸ் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த லோகோவை ரைட் கிளிக் பண்ணுங்க, காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு போட்டுக்கோங்க. இல்ல ஓப்பன் இமேஜ் நியூ டேப், இங்கே வந்து வருங்க, இதுதான் அட்ரஸ். காப்பி இமேஜ் அட்ரஸ் ஆர் ஓப்பன் இமேஜ் நியூ டேப். இந்த இதை காப்பி பண்ணி இங்க அப்படியே போட்டு விட்டுருங்க. இந்த ஸ்கீமா மார்க்கப் வேலிடேட் வருதுங்களா, இந்த இடத்துல உங்களோட இதை போட்டு விட்டுருங்க. நான் மறுபடியும் மாற்றிருக்கேன், வேற லோகோ வந்து மாற்றிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னன்னா வேற டிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க, சாட்ஜிபில போட்டு. சரி, இது வந்து ஸ்மார்டஸ்ட் வே. இன்னொரு கம்பெனில இருந்து அப்படியே அவங்களுக்கு பதிலாக நம்மளோட வேல்யூ மாத்திட்டே இருக்கும். மாத்தி என்ன பண்றேன்னு காமிக்கணும். அடுத்தது எம்பிஎன் இதெல்லாம் விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஃபோன் நம்பர் எஸ்கேயூ வந்து ஸ்டாக் கீப்பிங் யூனிட்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்களும் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. பிராண்ட் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் ஐடியோ இல்லை வேற ஏதாவது கம்பெனி நீங்க எந்த இதுக்கு ஒர்க் பண்றீங்களோ அந்த கம்பெனி நேம் போடுங்க. ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களோட வெப்சைட், ரேட் இதெல்லாம் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ எல்லாம் போட்டுருவாங்க. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு போட சொல்றேன், ஏன்னா இதுல எல்லாம் தப்பு. 19 இப்போ நான் வந்து 29,899 தான் நம்ம மினிமம் ஃபீஸ்ல வைக்கிறோம். அப்ப அது ரேட்டிங் வரணும். இது பழைய ஸ்கீமானு கட்டி அந்த வேல்யூ இருக்கு. 2023 எல்லாம் இப்போ இயர் மாறிடுச்சு. 26 வரைக்கும் இந்த பிரைஸ் வேலிட். நீங்க நாளைக்கு எழுதுறீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வரணும் காமிக்கிற அப்படின்ட்டு. ஸோ ஸ்கீமா இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. அக்ரி இங்க வந்து 4.8 3836 போல ஜஸ்ட் டேலையும் கூகுள் ரிவ்யூஸையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றதுதான் கவுண்ட் ஆகும். இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ரிவ்யூ நேம் வந்து இந்த இடத்துல வேற யாராச்சும் பேர் மாத்துங்க. ரிவ்யூ பாடி வந்து இதை அப்படியே வச்சுக்கோங்க, ஆப்பிள் டெக்னாலஜி. டிஸ்கிரிப்ஷன் மேலே எழுதிருப்பீங்க, அதை வச்சுக்கோங்க. டேட் பப்ளிஷ்ட் வந்து கரண்ட் டேட்டை வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஓல்டு இது அப்படியே இருக்கணும், மாத்தாமையே இருந்தது பண்ணணும். ரேட்டிங்ல வந்து இங்க என்ன கேட்கும், இங்க ஒன்றும் இல்லை, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் காமிக்கும். இப்போ நான் இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 out of 5னா 5.0. ஒர்ஸ்ட் ரேட்டிங் வந்து 1 அப்படின்னு வச்சிருங்க. டோட்டல் கவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வரும். இப்போ நான் வந்து 99,000 ரிவ்யூ கவுண்ட், இங்கே 99,000 இப்படி எல்லாம் மாத்திட்டேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஆப்பினதே எடுத்துட்டு என்னென்னலாம் மாத்துறீங்களோ இந்த நம்பர்ஸ், கவுண்ட் நம்பர் மாற்றணும், ப்ரைஸ் இது மாற்றுங்க, டேட் இதெல்லாம் மாற்றிடுங்க. இப்போ ரன் அப்படின்னு கொடுத்து பாருங்க இந்த இடத்துல வேலிடேட். இப்போ நான் என்ன 99,000 மாற்றிருக்கேன், நான் வேலிடேட் கொடுத்தீங்கன்னா எரர் வரலைன்னா இந்த கோடு கரெக்டுன்னு அர்த்தம். இது லைவ் சர்வரில் அப்டேட் ஆகுது, சும்மா இங்கே மட்டும்தான் அப்டேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்களா ப்ராடக்ட் மேகா நேம். அப்போ இது எரர் எதுவுமே வரல, 0 error 0 1. நம்ம நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆப்பிள் டெக்னாலஜிங்கிற பதில் மேகான்னு மாற்றினேன். இந்த லோகோ கொண்டு மாற்றினேன்.
பிராண்ட் அதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டேன். ரேட் வந்து இன்னும் மாத்தல, 29,899. இந்த டேட் இதெல்லாம் மாத்திட்டு ஒரு தடவை ரன் பண்ணி பாருங்க. எரர் வரலைன்னா இந்த கோடு கரெக்ட்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட் போயிட்டு மறுபடியும் இங்க வச்சுட்டு இந்த ஸ்கிரிப்ட் எங்க ஆரம்பிக்குதோ அங்க இருந்து ஸ்கிரிப்ட் எங்க முடியுதுன்னு பாருங்க. இதெல்லாம் வச்சுங்களா இங்க முடியுதுங்களா? அடுத்த ஸ்கிரிப்ட் ஒன்று ஆரம்பிச்சது. இது ஈவெண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு. நம்மளுக்கு தேவை ப்ராடக்ட் இது மட்டும். இப்போ இதை காப்பி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போடணும். இது வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஒர்க்னா பண்ணி பார்த்தோம், வேலிடேட்னு வருது. ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு எனக்கு அனுப்பிச்சிடும். ஸோ நீங்க எந்த பேஜுக்கு எடுக்கிறீங்களோ அந்த பேஜுக்கு உண்டான ஸ்கீமா இது. ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை காப்பி பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணி நீங்க அந்த இடத்துல ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எரர் வரல அப்படின்னா திருப்பி அந்த இடத்துல போய் ப்ராடக்ட் மேல கிளிக் பண்ணி ஸ்கிரிப்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மாதிரி எனக்கு இதை நம்ம எப்படி வெப்சைட்ல போடுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். வெப்சைட் அந்த கிளாஸ் வரப்போ வரும். இருந்தாலும் நம்ம முன்னாடி காமிச்சு சொல்றேன் இங்கே இருக்குனால. ஸோ ஸ்கிரிப்ட் ஸ்டார்டிங்ல இந்த இது அப்படியே நான் போட்டேன்னா நம்மளோட இது ஒர்க். இதை வந்து ஆக்சுவலா முதல்ல எல்லாம் கோடிங்ல எழுதுவாங்க. நம்ம ஸ்மார்ட்டா காப்பி பேஸ்ட் பண்றோம். இப்போ ஏஐ வந்துருச்சு, ஏஐலையும் கூட கொடுக்கும். பட் நம்ம இதை அந்த ஏஐல கொடுக்கறதோட ஒரு கம்பெனிக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அதை எடுத்து மாடிஃபை பண்றது இன்னும் ஸ்மார்ட்னஸா இருக்கு. நம்பர் ஒன்னா ரேங்க் ஆகிட்டு இருக்கவங்க எடுத்து பண்றது. நீங்க நம்மளோடதே எடுத்துக்கோங்க. எங்கெங்க மாத்துறீங்கன்னா அந்த ரேட்டிங் வேல்யூ, டோட்டல் கவுண்ட், பிரைஸ், டேட்டு, லோகோ, யூஆர்எல், ஃபீட்பேக் கொடுத்தவங்களோட பேரு, அந்த பழைய இது என்னென்னலாம் மாற்ற முடியுமோ மாத்திடுங்க. ஸோ இது மாதிரி நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கலாம். எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்க வேண்டாம். எல்லாருமே எனக்கு ஒரு இது பண்ணி அனுப்புங்க. லெட்ஸே மேகா அப்படிங்கிறவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கணும். கௌஷிக் நீங்க பைத்தான் ஃபுல் ஸ்டாக் எடுத்துக்கலாம். சண்மையா நீங்க வந்து மர்ன் ஸ்டாக் எடுத்துக்கலாம். நிறைய இங்க இருக்கா. இளங்கோ நீங்க வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் கோர்ஸ் படிக்கிறோம். சுபா சொல்லிட்டானு தெரியல. இல்லாட்டி இன்டர்ன்ஷிப்பா ஏதாவது வேற இது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்களும் ஒன்று எடுத்துக்கோங்க. 1 month படிக்கணும். எனக்கு இந்த வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி போட்டு அனுப்பிச்சிடுங்க. அது வந்துருச்சு நம்ம போட்டோம்னா நாளைக்கு ஒரு 2 நாள்லயோ இல்லை 1 நாள்லயோ கூகுள் அப்டேட் ஆகிக்கும். நீங்க என்ன வேல்யூ போடுறீங்களோ அப்டேட் ஆயிருக்கு, நீங்களே லைவா பார்த்துக்கலாம். அப்ப என்ன இந்த இடத்துல வேல்யூ நான் 99,000 போட்டாலும் அது அக்செப்ட் ஆகிக்குது. ஆனா உண்மையா 99,000 ரிவ்யூஸ் கிடையாது. ஸோ இதான் ஸ்கீமா. இது மாதிரி எல்லா ஸ்கீமாவும் பண்ணணும். இப்போதைக்கு ரெவ்யூ ஸ்கீமா பண்ணினா போதும். பட் நீங்க ரியல்ல இந்த ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிற அப்படின்னு பார்த்தாலும் மற்ற ஸ்கீமாவும் நீங்க பாருங்க. எப்படி பார்ப்பீங்கன்னா இதே ப்ராடக்ட் பதிலாக எஃப்ஏக்யூ பேஜ் இதுல போயிட்டு நம்ம 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப்ஏக்யூ, ப்ராடக்ட், இது அந்த லோக்கல் பிஸ்னஸ். ஸோ எஃப்ஏக்யூல போய் பாருங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பழைய கொஸ்டின்ஸ் இருக்கு, புதுசாக ஏதாவது மாற்றணும்னா சொல்லுங்க, அதை நம்ம மாற்றி விடலாம். அதே மாதிரி வேற லோக்கல் பிஸ்னஸ் நம்ம ரேங்க் ஆகிட்டு இருக்கோம், அதனால அதை டச் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. லோக்கல் பிஸ்னஸ்னா ஜிஎம்பிக்கு உண்டான ஸ்கீம் ஆயிடும். இது நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. மை பிஸ்னஸ்ல ரேங்க் ஆகிறோம் கொஞ்சம் பேர் மட்டும்தான் இதை போட்டிருப்பாங்க. சில பேர் இது போடலினாலும் ரேங்க் ஆகுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ இங்கே போய் நம்ம ஏதாவது மாற்றணும்னா மேபி இந்த லோகோ இமேஜ் நீங்கள் மாற்றலாம். 22,899 மாற்றலாம். 29,899 இப்போ நம்ம ப்ரைஸ். இது ட்விட்டர், லிங்க்டின் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். இது போஸ்டல் அட்ரஸ் இதெல்லாம் ஓகே. ஜியோ கோஆர்டினேட்ஸ் கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ லேட்டிடியூட், லாங்கிடியூட் வந்து இது கரெக்டாக ராம்நகர் செங்குத்தா ஸ்ட்ரீட்டுக்கு வருதா, அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா கூகுள்ல இந்த சாட் ஜிபில போடுவோம். கோயம்புத்தூர் அப்படின்னு வந்துருச்சு. எக்ஸாக்டா எஸ் பீலமேடுன்னு காமிக்குது.
நம்மளோட எக்ஸாக்டா இதுதான் லாட்டிடியூட் லாங்கிடியூட்னு எதுக்கு ஒரு தடவை பார்த்துடலாங்க. அது எப்படி பார்ப்போம் அப்படின்னா நெப்பின் டெக்னாலஜி அப்படின்னு போட்டுட்டு மேப்ஸ்ல போயிட்டு இங்க இருக்கு, எங்கேயோ இருக்கும் லாட்டிடியூட் லாங்கிடியூட். பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும் லாட்டிடியூட் லாங்கிடியூட்? அந்த டைரக்டா அதைவே போடுறது இங்க நம்ம காமிக்குமே எங்கேயோ இருக்கும். வேற ஷேர் ஆர் எம்பெடட்ல வருது. டெக்னாலஜி போயிட்டு ஷேர் ஆர் எம்பெடட் மேப்ஸ். எங்கேயோ பார்த்துருக்கேன் நான் இந்த ஆக்சுவல் எடுக்கல. Use the desktop mode. Open Google, search for Apple technology, right click on the red location, select here. இந்த இடத்துல இதுல போயிட்டு ரைட் கிளிக் பண்ண சொல்றாங்க. இதான் லாட்டிடியூட் லாங்கிடியூட். ஸோ 11.0.01 76.9 அதான் நம்ம போட்டோம். கரெக்டாக தான் இருக்கு, ஆனால் அது கிலோமீட்டர்னு ஐடென்டிஃபை பண்ணுது. ChatGPT அப்படி ஐடென்டிஃபை பண்ணுது. கூகுள் மேப் வந்து காந்திபுரம் தான் வருது, ChatGPT வந்து அப்படி ஐடென்டிஃபை பண்ணுது. கொஞ்சமா இருக்கு. அதான் இந்த இதுல இப்ப ஸ்கீமால மாத்தணும். இதுவே யாராச்சும்னா பண்ணுங்க. பாத்தீங்களா லாட்டிடியூட் லாங்கிடியூட் எக்ஸாக்டா கொஞ்சம் க்ளோசஸ்டா வருது. எக்ஸாக்ட் இந்த இதுல இருக்க பாத்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணும். காலிங் ஸ்ட்ரீட் ரவுண்டா இருக்கும். சரி, நியூ இதே கொடுத்துருங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். யாராச்சும் கொடுத்து பண்ணீங்கன்னா லொக்கேஷன் அங்கே மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீமாவை நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எஸ்சிஓவில் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கீமாவில் நம்ம என்னென்ன பார்க்கணும், லோக்கல் பிஸ்னஸ், FAQ, ப்ராடக்ட் ரிவ்யூஸ், இந்த 3 ஸ்கீமா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி நம்மகிட்டே டிடெக்ட் ஆகிருக்கு, அதெல்லாம் வந்து இப்போ வர்றது இல்லைங்க. ஈவென்ட் ஸ்கீமா அதெல்லாம் நிறைய வர்றதில்லை. ஸோ இந்த 3 வந்து நம்ம மெயினாக வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நம்ம போடணும். மற்றபடி மெர்ச்சன்ட் லிஸ்டிங் அதெல்லாம் விட்டுருங்க. பட் இப்போ விட சொன்னேன், பட் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா காம்படிட்டர் வந்துட்டாங்கன்னா நம்மளும் அதை பண்ணியே ஆகணும். மெர்ச்சன்ட் லிஸ்டிங் அவங்க இருக்காங்கன்னா நம்மளும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். இப்போ கோ பேக் அகைன் டு. ஸோ அப்போ இதுதான் சொன்னேன், FAQ ஸ்கீமா மார்க்கெட் இருக்கு, நம்மளுக்கும் இருக்கு, அதை அப்படி காமிச்சிருக்கு. இன்டர்னல் லிங்கிங் எக்ஸ்டென்சிவ் 40+ கோர்ஸ் பேஜஸ் லிங்க் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பட் குட் நாட் பி ஸ்ட்ராங். இன்டர்னல் லிங்க் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க் ஒரு 2 இது நம்ம சொல்லுவோம். இன்டர்னல் லிங்க் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு பேஜோட லிங்க் பண்றது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ் இருக்கு, SEO பேஜ்னு ஒன்று இருக்கு அப்படின்னா 2 பேஜ் இருக்கு. அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஏதோ ஒரு வேர்டில் வந்து கிளிக் பண்ணா SEO பேஜுக்கு போகிற மாதிரி பண்ணுவோம், அபவுட் அஸ் கிளிக் பண்ணா அபவுட் அஸ் பேஜ் மாதிரி பண்ணுவோம். ஆனா ரெண்டுமே ஆப்பின் கோயம்புத்தூர் இருக்கிறதுனால தான் அது பேர் இன்டர்னல் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல பாருங்க, இன்டர்னல் லிங்க் ஏதாவது இருக்கா அப்படின்னா கம்மியா இருக்குன்னு சொல்லுது.
லிங்க்னாவே பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஈஸியா கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கூட லிங்க் தான், இது வரல. இப்போ இங்க இடத்துல இருக்குன்னா இன்டர்நெட் யூசர்ஸ் இப்படின்னு இருக்கு. நான் இதை கிளிக் பண்ணேன்னா எங்க போகுது, எக்கனாமிக் டைம்ஸ் அப்படின்ட்டு போகுது. ஆனா இது வந்து எக்ஸ்டர்னல் லிங்க், வேற ஒரு சைட்டுக்கு போகுது. இங்க வாங்க, இதுவும் வந்து எக்ஸ்டர்னல் லிங்க். நான் கோயம்புத்தூர் சேம்பர் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா ஹிந்து பேஜுக்கு போகுது. அப்ப இது என்னன்னா, ஹிந்து பேஜுக்கும் இவங்களுக்கும் நல்ல வேல்யூ இருக்கு. எப்படி எல்லாம் நம்மளோட லிங்கை வந்து வேற யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வேல்யூ அதிகம். இப்போ ஹிந்து பேஜை நான் யூஸ் பண்ணங்காட்டி ஹிந்து பேஜுக்கு வந்து ரொம்ப வேல்யூ அதிகமாகும். அப்ப ஹிந்துவோட பேஜ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ரெஃபரன்ஸ்க்கு, அப்ப இவங்க கொஞ்சம் பெரிய ஆள் தானே அவங்கள வேற எதுக்காக ரேங்கிங் பண்றதுக்குள்ள யூஸ் பண்ணிக்குவாங்க. இது ரெண்டும் எக்ஸ்டர்னல் லிங்க். இன்டர்னல் லிங்க் இருக்குன்னு பாருங்க. ஹையரிங் கம்பெனிஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா ஆப்பிள் டெக்னாலஜிக்குள்ள பிளேஸ்மெண்ட் கிளைண்ட்ஸ் போகுது. இதுதான் இன்டர்னல் லிங்க். நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயே கிளிக் பண்ணா போறது பேர் இன்டர்னல் லிங்க். எக்ஸ்டர்னல்னா வெளியில சைட்டுக்கு போறது பேர் எக்ஸ்டர்னல் லிங்க். அப்ப இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து நம்மகிட்ட பிரசன்ஸ் கம்மின்னு சொல்லுது. இதுவும் இன்டர்னல் லிங்க்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்டாக் ஜாவா இருக்கு, இதை நான் கிளிக் பண்ணேன்னா ஜாவா பேஜுக்கு போகுது. இட் இஸ் அன் இன்டர்னல் லிங்க். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்டென்சிவ் 40+ லிங்க்ஸ் இருக்குது, இங்க வந்து பிரசன்ஸ் இருக்கு, கம்மியா இருக்குன்னு சொல்லுது. சப் கோர்சஸ் லைக் மெட்டா ஆட்ஸ், எஸ்இஓ ஷுட் லிங்க் மோர். அவங்களே ஐடியா கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து இங்க இருந்து சப் கோர்சஸ் இருப்பாங்க, எஸ்இஓ மெட்டா ஆட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள வர்றது தான் இதெல்லாம். இந்த இதுக்கு லிங்க் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஸோ அப்ப ஏதோ ஒரு இடத்துல இதை கிளிக் பண்ணனா எஸ்இஓ கோர்ஸுக்கு போகணும், மெட்டா ஆட்ஸ் கோர்ஸுக்கு போகணும். எங்க எஸ்இஓ இன்டர்னல் லிங்க்ஸ் அதிகமா இருந்தாதான், அது எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அதிகமா இருந்தாலும் கூகுள் லைக் பண்ணும். கூகுள் நம்மளோட சைட்டுக்கு வரும். நாளைக்கு முக்கியமானது நான் மெயினா அது எடுத்துறேங்க, ட்ராலிங் இண்டெக்ஸிங் பத்தி ஞாபகம் வச்சுக்கணும். இது கூகுள் எப்படி வந்து ஒவ்வொரு சைட்டை கண்டுபிடிக்குது அப்படிங்கிறத நாளைக்கு அதை பார்ப்போம். அதனால இந்த லிங்க் இருந்ததுன்னா ஆல்வேஸ் an அட்வான்டேஜ். அதுபடி பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குன்னு சொல்லுது, கம்மியா இருக்குன்னு சொல்லுது. ஸோ we need to work it out. எப்படி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த பேஜ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் காயின்ஸ் போட்டா முன்னாடி வருதா. இதெல்லாம் நம்ம பண்ணாம விட்டோம்னா பின்னாடி தான் இருக்கும். AI 2026 AI tools mentioned but not a core differentiator. AI integrated curriculum is your own number one USP. என்ன கூகுள் வந்து ட்ரெண்டை பாக்குறாங்க. இன்னைக்கு ஏஐ எல்லாமே போயிட்டு இருக்கு, நீங்க ஏஐ பத்தி வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத கூகுள் பாக்குறாங்க. ஸோ நம்மளதை பொறுத்தளவுக்கு ஃபிட்டாவோட நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. பட் ஸ்டில் பின்னாடி வரணும்னு கேட்கக்கூடாது. எந்த பேராமீட்டர்ல ரேங்க் ஆகணும்னு நம்மளுக்கே தெரியாது. பட் ஆனால் இதுல வந்து மென்ஷன் ஆகிடும். இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் லிங்கிங் வருங்க. அப்போ எவ்வளவு லிங்க் இருக்கணும்னா மினிமம் 2 லிங்க் வந்து இன்டர்னலுக்கு இருக்கணும், 1 எக்ஸ்டர்னலுக்கு மினிமமாச்சு இருக்கும். நல்லா பண்றீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு 10-20 நீங்க வச்சுக்கோங்க. அடுத்து டெக்னிக்கல் எஸ்இஓ. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவோம், பேக் லிங்க் ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்ட்டு. ஸோ இந்த மூணையும் நம்ம பண்றப்ப எஸ்இஓல நம்ம ரேங்க் ஆக முடியும். இது வரைக்கும் எடுத்தது டவுட் ஏதாவது இருக்குன்னா யாருக்காச்சும்? இளங்கோ, கௌஷிக், என்னென்ன பேராமீட்டர்ஸ் நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? URL, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஓகே, ஸ்கீமா, மார்க்அப், வேலிடேட்டர், காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணணும், H1 டேக் அப்படிங்கிறது கொண்டு வரணும், இன்டர்னல் லிங்கிங்கிறது இருக்கணும், எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்கணும், வேற சைட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா கூகுள் அங்கதான் ட்ரஸ்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அக்கார்டிங் டு WHO அப்படின்னா WHO இங்க லிங்க் பண்ணி ஏதோ கண்டென்ட்ல சொல்றாங்க அப்படின்னா கூகுள் அதை லைக் பண்ணும். ஸோ இன்டர்னல் லிங்க், எக்ஸ்டர்னல் லிங்க், இன்னும் சில பேராமீட்டர்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துட்டு நம்ம அடுத்தது அப்படியே நம்ம போகலாம். ஸோ சின்ஸ் ஐ டோல் லைக் எஸ்இஓங்கிறதே ஒரு 4-5 டேஸ் மேலே வரும். இதை வெயிட் பண்ணி பொறுமையாக போயிட்டோம்னா நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். அப்போ இந்த ரிவ்யூஸ் வந்து நாளைக்கு இது பண்ணிட்டு வாங்க, ஐ மீன் ஸ்கீமா பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்ல எனக்கு அனுப்பிச்சிடுவாங்க, அதை அப்படியே அப்லோட் பண்ணுவோம். கண்டென்ட் இது பார்த்தோம், டென்சிட்டிங்கிறத பார்த்தோம், அதிக டைம் ஆஃப் கீவேர்ட் வருதா, எவ்வளோ வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே ஒரு 10 பேராமீட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா
இன்னும் ஒரு 20-30 பேராமீட்டர்ஸ் மேல நம்ம செக் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ரேங்க் ஸோ நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க, ஆன் டைம் பண்ணிக்கலாம்.